15 மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்கப் போகுதுங்க. எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறது தெளிவா கேட்டுப் போங்க. கனமழை பொறுத்தவரைக்கும் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. 15 மாவட்டங்கள்ல ஏற்கனவே நம்ம அறிவித்தது போல நிறைய இடங்கள்ல காலை முதலாக கனமழையானது தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு. சென்னையில மழை தொடங்கி படிப்படியாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், அதேபோல கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போகிறது. ஆகவே இந்த ஒரு 15 மாவட்டங்களில் அதீத கனமழை என்பது நிச்சயமாக பதிவாகும். ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை தீவிரமாக பதிவாகிய நிலையில அடுத்தபடியாக அதீத கனமழையானது புதுச்சேரி மற்றும் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஏன்னா கடலூர், புதுச்சேரியில தான் தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான மழை பொறுத்த வரைக்கும் பதிவாக போகுது. கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம் மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஆகவே மறக்காம நீங்க லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல சக்தி புயல் போன்ற நிறைய புயல் சின்னங்கள் நமக்கு டிசம்பர் மாதத்திலையும் காத்துக்கிட்டு இருக்கு. அதை குறித்து நம்ம நிறைய பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் இன்று மற்றும் நாளை 15 மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 15 மாவட்டங்களுமே நிச்சயமாக மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளிலும் கடலோர மாவட்டங்கள்ல அதி கனமழை மற்றும் அதீத கனமழையானது பதிவாக போகிறது. முதலில் கனமழையாக தொடங்கி பின்னர் அதி கனமழையாக கொட்டி தீர்க்கும். சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் முதல்ல நமக்கு ஒரு கனமழை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மிக கனமழையாக மாறும். அதன் பிறகு அதி கனமழையாக மாறி பல்வேறு பகுதிகளில் அதீத கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே சென்னை முதல் மயிலாடுதுறை இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும் ஆபத்து தான். ஆகவே சென்னையிலிருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடலோர பகுதிகளுமே பலமான சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாக போகுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் காற்றுடைய வேகமானது மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், சில சமயங்களில் 70 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்திலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல எதிர்பார்க்கலாம். அதை தொடர்ந்து அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாவட்டங்கள், கடலூர், புதுச்சேரி போன்ற பகுதிகளில் காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் 80 முதல் 85 கிலோமீட்டர் வேகத்திலும், சில சமயங்களில் 90 கிலோமீட்டர் வேகத்திலும் பலமான சூறாவளி காற்று அப்படிங்கிறது வீச போகிறது. அதே போல மயிலாடுதுறை மாவட்டத்திலும் 60 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும், சில சமயங்களில் 70 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ரொம்ப தீவிரமாக எதிர்பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும், சில சமயங்களில் 85 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் பலமான சூறாவளி காற்று பொறுத்தவரை வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து நம்ம காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் 90 முதல் 100 கிலோமீட்டர் அப்படிங்கிறது அந்த கடற்கரையோர பகுதிகளில், கடலோரம் மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அந்த காற்று வீச ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த கரையை நெருங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காற்றுடைய வேகத்தன்மையை குறைத்து படிப்படியாக அதனுடைய தீவிரத்தன்மைங்கிறது சற்று குறைந்து 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அந்த காற்றுடைய வேகம் அப்படிங்கிறது பதிவாகும். ஆகவே தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை, மிக கனமழை மற்றும் அதி கனமழைங்கிறது இருக்கும். காற்றுடைய வேகம் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைகிறதோ அந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாகும். காற்று வேகம் அதிகமாக இருந்துச்சுன்னா மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகமாக பதிவாகாது. எந்த அளவுக்கு அது வலுவிழந்து காற்றுடைய வேகம் எந்த அளவுக்கு குறைந்து கொண்டே வருகிறதோ அந்த அளவிற்கு மழை பொழிவுங்கிறது மிக தீவிரமாகவும் மிக உக்கிரமாகவும் நமக்கு பதிவாகும். வட தமிழக உள் மாவட்டங்களிலும் தொடர்ந்து கனமழைக்கான வாய்ப்புகளை எதிர்பாருங்க. நாளைய தினங்கள்ல உங்களுக்கு மழை தீவிரம் மிக அதிகமாக இருக்கும். இன்று இரவு மற்றும் நள்ளிரவு வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் பரவலாக கனம் முதல் மிக கனமழை ஆரம்பித்து அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் அதி கனமழையாக கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை பெய்யும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதே போலவே கனமழை தொடர்ந்து பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு மிக தீவிரமான மழை பொழிவு பெரும்பாலான மாவட்டங்களில் உறுதியாக எதிர்பார்க்க முடியும். ஆகவே ஒவ்வொரு நாளுமே நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக தமிழ்நாட்டில் பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீங்க எல்லாருமே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய புயல் சின்னங்கள் பத்தி நம்ம இன்னும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம். மழை வெள்ளம் குறித்து நம்ம ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கிறோம். கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம் இந்த 3 பகுதிகளும் 40 சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போகிறது.
ஆகவே கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த 40 சென்டிமீட்டர் மழை பதிவாகும் போது எங்கெல்லாம் தாழ்வான பகுதிகளாக இருக்கோ தொடர்ந்து அந்த பகுதிகளெல்லாம் மிக கடுமையாக பாதிக்கப்படும். கடலூர் மாவட்டத்தில் அதிக மழை பதிவாகும் அப்படிங்கிறதுனால பண்ருட்டி மற்றும் நெய்வேலி சுற்றுவட்டார பகுதிகளில் அதி கனமழையானது மிக தீவிரமாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சுரங்கங்கள் என்எல்சி சுரங்கங்கள் முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்து காணப்படும். இதனால் அந்த மின் வெட்டக்கூடிய அந்த பகுதிகள் முழுவதுமாக அந்த சுரங்க பாதைகள் முழுவதுமாகவே மழை தண்ணீர் அதிகமாக சூழ்ந்து காணப்படும் போது மின் உற்பத்தி அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த பகுதிகளில் பாதிக்கப்படும். தொடர்ந்து கடலூர் மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெய்யக்கூடிய இந்த அதீத கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால சென்னை பகுதிகளில் முதல்ல மழை ஆரம்பித்தாலும் கரையை கடக்கிறது புதுச்சேரிங்கிறதுனால சற்று தாமதமானாலும் மிக மோசமான மழை பொழிவு கடலூர், புதுச்சேரி மற்றும் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும். தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க. மழை தீவிரம் மற்றும் மழை வாய்ப்புகள் மிக மோசமாகவும் காணப்பட போது விழுப்புரம் மாவட்டங்களிலும் மிக அதிகப்படியான மழை பொழிவு இருக்கு. விக்கிரவாண்டி, மயிலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் காற்றுடைய வேகம் மிக மோசமாக இருக்கும். மழை பொழிவும் 40 சென்டிமீட்டர் மழை வரை விழுப்புரம் மாவட்டத்தில் எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டங்களில் அதிகப்படியான மழை கிடைக்கும். கீழ்பண்ணாத்தூர், சோமஸ்பாடி, அதை தொடர்ந்து திருவண்ணாமலையினுடைய கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய செஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், மேல்மலையனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமடைந்து மிக கனமழைங்கிறது நாளைக்கு ரொம்ப அதிகமாக கொட்டி தீர்க்கும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கன முதல் மிக கனமழைங்கிறது கொட்டி தீர்க்கும். எங்கெங்கெல்லாம் நமக்கு தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கோ அந்த பகுதிகள் முழுவதுமாகவே நமக்கு பூர்த்தி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு தொடர் கனமழை பொழிவாக தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் கண்டிப்பாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும். ஒரு தொடர் மழை பொழிவுக்குள்ள நம்ம போகிறோம். இதுவரைக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் மழை சரிவர பெய்யாமல் இருந்துச்சோ அந்தந்த பகுதிகளில் நமக்கு தொடர்ச்சியாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைந்து எந்தெந்த பகுதிகளில் உள் மாவட்டத்தில் இதுவரைக்கும் நவம்பர் மாதத்திலிருந்து உங்களுக்கு மழையே பெய்யாமல் இருந்ததோ அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கூட மிக கடுமையான மழை பொழிவு கிடைக்கும். மிக கனமழை மற்றும் அதி கனமழை கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக தீவிரமாக பதிவாகும். ஆகவே நமக்கு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள கிட்டத்தட்ட பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு அப்புறமே பெரும்பாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைங்கிறது சற்று திரும்ப ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் அந்த மழை பொழிவுங்கிறது திங்கட்கிழமை அதிகாலை வரைக்கும் அந்த மழை பரவலாக சாரல் மழை, மிதமான மழைங்கிறது தொடர்ந்து கடலோரத்தில் பதிவாகிட்டே இருக்கும். திங்கட்கிழமை மதியம் வரைக்கும் அந்த மழை பொழிவு, அந்த மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமையிலிருந்து படிப்படியாக இயல்பு நிலை கடலோர மாவட்டங்களில் திரும்ப ஆரம்பிச்சிடும். ஆகவே ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமை மற்றும் இன்றைக்கு இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் மிக மோசமான ஒரு வானிலைக்குள்ள நம்ம போக போகிறோம். தயவு செய்து உஷாரா இருங்க, தப்பிச்சிடுங்க. நிறைய இடங்களில் மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்க போது ஒரு தொடர் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம். பல்வேறு பகுதிகளில் வட தமிழ்நாடு முழுவதுமாக 100% மழை பொழிவுங்கிறது நிச்சயமாக பதிவாகும். இதில் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் இயல்பாக இருக்கும். தஞ்சாவூர் வடக்கு பகுதியும் மயிலாடுதுறை மட்டும்தான் நமக்கு மழையினால் பாதிக்கப்படும். மற்றபடி நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் இயல்பாக இருக்கும். மிதமான மழை மட்டும் உண்டு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தேனி மற்றும் தென்காசியிலும் இயல்பு நிலையாக இருக்கும். மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல ஞாயிற்றுக்கிழமை மாலை முதலாக மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக அதிகரிக்கும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நாளைய தினங்கள்ல மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிக கனமழையாக ரொம்ப தீவிரமாக மாவட்டம் முழுவதும் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.